اللهم اجعلني سببا ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم يقال لقارئ القرآن يوم القيامة اقرأ ورتل كما كنت ترتل في الدنيا صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், முன்னிலை வகிக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், பைத்துல் மாலினுடைய நிர்வாகங்கள், இங்கே மாலையிலிருந்து நடைபெறும் இந்நிகழ்வில் உரையாற்றிய உலமா பெருமக்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆவணம் பைத்துல் மால் மற்றும் ஆவணம் ஜமாத் நிர்வாகம், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் கிராத் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளை மதரசா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் மார்க்க கல்வியை முன்னெடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களை பார்த்து ஊக்கப்படுத்தியும் அவர்களை மார்க்க கல்வியோடு தொடர்பு படுத்துவதற்கான ஒரு நல்ல நிகழ்ச்சி அல்லாஹுவின் பேரருளால் இங்கே நடைபெற்று வருகிறது. உங்களோடு இந்த கருப்பொருளில் சில விஷயங்களை பேசுவதற்கு, உங்கள் செவிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, முஸ்லிம் குழந்தைகளுக்காக வேண்டி உலகம் முழுக்க பள்ளிவாசல்களோடு குர்ஆன் மதரசாக்கள் என்கிற கல்வி கூடங்கள் நடத்தப்பட்டு, அதுவும் பள்ளி நிர்வாகங்களாலேயே நடத்தப்பட்டு,
அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் உள்ளிட்ட அடிப்படையான மார்க்க அறிவை சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி நீண்ட நெடுங்காலமாக நடக்கிறது. மதரசாக்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கான குர்ஆன் மதரசாக்கள் எப்போதிருந்து நடக்கிறது என்று நாம் விசாரிக்க துவங்கினால் வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் ஏறத்தாழ 1400 வருஷமாக மதரசாக்கள் நடக்கிறது. நான் துவக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொள்ளுகிறேன். அநேகமாய் அகில உலகத்தில் எந்த ஒரு சமயத்திலேயும் இல்லாத ஒரு பெரிய நெட்வொர்க் இந்த மதரசா. அதாவது ஒரு சமுதாயத்தின் குழந்தைகள் எல்லாம் அவர்களின் வணக்க ஸ்தலத்தோடு இணைக்கப்பட்டு வீடுகளிலே இருக்கிற குழந்தைகளை அந்த சமுதாயத்தினுடைய வணக்க ஸ்தலத்தோடு கனெக்டிவிட்டி கொடுக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்படுகிற ஒரு செய்தி அநேகமாய் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. எந்த சமயத்திலேயும் அதனுடைய ஆலயத்திற்கு எல்லா வீட்டிலே இருந்தும் குழந்தைகள் போய் அவர்கள் படித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிற மக்தப் மதரசா என்று சொல்லுகிற இந்த குரானிய கல்வி ஆல்மோஸ்ட் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். 1400 வருஷமாக நாம் இதை செய்து வருகிறோம். இது ஒரு பெரிய நெட்வொர்க். நம்மை உருவாக்கி வழிநடத்துகிற மார்க்க அறிஞர்கள் நீண்ட நெடுங்காலமாய் மிகுந்த முக்கியத்துவத்தை இந்த மதரசா கல்விக்கு கொடுத்தார்கள். காரணம், இந்த குழந்தைகளிலிருந்து தான் நாளை சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைமைகள் வருவார்கள். நாளைய முத்தவல்லிகள் அந்த குழந்தைகளிலே இருக்கிறார்கள். நாளைய பள்ளிவாசல்களின் தலைவர்களும் செக்ரட்டரிகளும் ட்ரெஸரர்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த ஊரின் நாளைக்கு தேவையான மௌலவிகளும் ஹாஃபிஸ்களும் இந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களை சரியாக கொண்டு வந்து மார்க்கத்தோடு இணைப்பை ஏற்படுத்தி நாளைய முஸ்லிம் சமுதாயத்திற்கான நல்ல தலைமைகளையும் வழிகாட்டிகளையும் உருவாக்கக்கூடிய இடம் எதுவென்றால் அது குறிப்பாக குர்ஆன் மதரசாக்கள். இந்தியாவினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் அல்லாமா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லக்னோவில் இருக்கிற நத்வத்துல் உலமாவுடைய ஸ்தாபகர், இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவுஜீவி, அகில உலக அளவில் போற்றப்பட்ட ஆலிம் பெருந்தகை, அலிமியான் என்று எல்லோரும் அழைப்பார்கள். ஏறத்தாழ இந்தியா பெற்றெடுத்த சமீபத்திய நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சொத்து என்று சொல்லலாம். நான் அவங்கள பற்றி விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு தகவலை சொல்லுவதற்காக வருகிறேன். அரபு நாட்டிலிருந்து ஏதாவது மார்க்க சம்பந்தமான நூல்கள் வந்தால் மற்ற ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் படிப்பார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாம் சொல்லுகிற இந்த அபுல் ஹசன் அலி நத்வி எழுதிய பாட புத்தகம்தான் அரபு நாட்டிலே பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அங்கிருக்கிற ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்ல அரபு மொழியை போதிப்பதற்கு இந்தியாவிலே லக்னோவில் இருக்கிற அபுல் ஹசன் அலி நத்வி எழுதிய பாட புத்தகம் தான் அவர்களின் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹைர், அவ்வளவு பெரிய மாமேதை அவர்கள் மார்க்க விஷயமாக ஆராய்ந்து நிறைய செய்திகளை எழுதியிருக்கிறார்கள். உலக புகழ் பெற்ற அவர்களுடைய ஒரு நூல் உலமாக்களுக்கு தெரியும், ரிஜாலுல் ஃபிக்ரி ஃபி தாவா. அந்த நூலில் அவங்க எழுதுறாங்க, எந்த ஊரில் அல்லது எந்த மஹல்லாவில் எந்த பகுதியில் குழந்தைகள் பள்ளிவாசலிலே நடைபெறுகிற குர்ஆன் மதரசாவோடு இணைக்கப்படவில்லையோ, நீங்க கவனிக்கணும், அந்த ஊரில் வருங்காலத்தில் நிறைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரித்தத் என்கிற மதமாற்றங்கள் நடக்கும். இது ஒரு அபாயம், இது ஒரு அபாயகரமான எச்சரிக்கை. இது வெறுமனே போகிற போக்கில் யாரோ உட்கார்ந்து பேசிட்டு போன ஒரு செய்தி அல்ல. நீண்ட நெடுங்காலமாக உம்மத்தினுடைய உயிரோட்டத்தை, அதன் நாடி துடிப்பை அலசி ஆராய்ந்து எழுதுகிற பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். மக்தபு மதரசா மட்டும் சரியா நடக்கலைன்னா
குர்ஆன் மதரசா சரியா நடக்கலைன்னா எழுதி வைத்துக் கொள்ளலாம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அபாயம் வெகு தூரத்தில் இல்லை, அதுவெல்லாம் நடந்துவிடும் என்கிறார்கள். அதனால் தான் மேம்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான செய்தி, நீங்க பெரிய அரபி கல்லூரி நடத்தலாம், நீங்க பெரிய பெண்கள் கல்லூரி நடத்தலாம், பெரிய பள்ளிவாசல் நடத்தலாம், பெரிய பைத்துல் மால் நடத்தலாம், பெரிய பொதுநல அமைப்புகள் நடத்தலாம். இது எல்லாத்தை விடவும் தலையானதும் முக்கியமானதும் கடமையானதும் கட்டாயமானதும் எதுன்னா குழந்தைகளுக்காக நடத்தப்படுகிற கல்வி கூடம். அது சரியா நடக்கணும். எங்கேயாவது குழந்தைகளுடைய கல்வி கூடம் சரியா இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், நிர்வாகிகள், உமராக்கள், சமூக அக்கறை உள்ளவங்க எல்லாமே தோத்துட்டாங்கன்னு அர்த்தம், எல்லாம் ஃபெயிலியர்னு அர்த்தம். எனவே குழந்தைகளினுடைய மார்க்க அறிவை மேம்படுத்துவதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். உங்களுக்கு நீண்ட வரலாறுகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாய் இந்த மார்க்கத்தை, அதனுடைய பிரச்சாரத்தை, ஏகத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்லும் இடத்தில் அவர்கள் முதலில் துவங்கியது எது தெரியுமா? குர்ஆனை கற்பிக்கிற மதரசாக்கள் தான். பள்ளிவாசல் கூட ஃபர்ஸ்ட் வரல, ஆனா மதரசா வந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க, பள்ளிவாசல்லாம் கிடையாது, பள்ளிவாசல் உருவாகவில்லை, ஆனால் மதரசா உருவாகிவிட்டது. ஒரு சபை, சஹாபாக்கள், நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிற சபை, கவலையோடு பேசினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது குர்ஆனுடைய வசனங்களை நாம் படிக்கவும் கேட்கவும் பிறருக்கு சொல்லித்தரவும் மனப்பாடம் செய்யவும் நமக்குன்னு ஒரு இடம் இல்லை. இந்த ஊரில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லாம் தாருன் நதுவான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு சங்கம் இருக்குது, ஒரு கட்டடம் இருக்குது, அங்கே கூடி அமர்ந்து பேசுகிறார்கள். நமக்கென்று ஒரு ஒரு ஓதுகூடம், நமக்கென்று ஒரு கல்வி கூடம், நமக்கென்று ஒரு பிரச்சார மையம், நமக்கென்று ஒரு ஆலோசனை சென்டர் எதுவுமே இல்லையேன்னு பேசுறப்ப தான் ஒரு 16 வயசு பையன் அவர் சபையிலிருந்து எந்திரிச்சார். அவருக்கு அர்க்கம் அப்படின்னு பேர். அவர் எந்திரிச்சு சொன்னார், அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய வீட்டை நீங்கள் இதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே அமர்ந்து நாம் குர்ஆன் படிப்போம், நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிறோம். என்னுடைய வீடு இனிமேல் குர்ஆன் படிப்பகமாக மாறட்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னவுடன் எல்லாரிடத்திலையும் ஆலோசனை செய்து அது ஒப்புக்கொள்ளப்பட்டு மறுநாளே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு போய்விட்டார்கள். நான் தகவலுக்காக சொல்லுகிறேன், உலகத்திலேயே தோன்றிய முதல் மதரசா அந்த வீடுதான். அந்த வீட்டுக்கு அர்க்கம் என்று பெயர். அர்க்கம் மதரசா என்று சொல்லுங்கள், தாருல் அர்க்கம் என்று சொல்லுங்கள். நாயகம் அங்கே அமர்ந்தார்கள். மிகவும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். அந்த வீடுதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள். அந்த வீடுதான் 40வது நபராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள். அந்த வீடுதான் பெரிய பெரிய சஹாபாக்களை இஸ்லாத்திற்குள்ளே இணைத்தது. குர்ஆனை ஓதுகிற வேலை, ஓதி கொடுக்கிற வேலை, மனப்பாடம் செய்கிற வேலை, ஒருவருக்கொருவர் குர்ஆனை ஒப்பித்துக் கொள்ளுகிற, பாராயணம் செய்கிற ஒரு சூழலை மக்காவில் ஏற்படுத்தினார்கள். நான் சொல்ல வருவது, பள்ளிவாசல் கூட அப்புறம்தான் வந்துச்சு, முதலில் மதரசா வந்து விட்டது. இன்றைக்கு நாட்டில் நிறைய ஊரில் பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது, மதரசா சரியா நடக்கல. நாம ஒட்டுமொத்தமா ஊர்ல உள்ள முஸ்லிம்கள் பூராமே தோத்துட்டோம்னு அதுக்கு அர்த்தம். சரியா மதரசா நடக்கலன்னா நான் சொல்றதுனால வருத்தப்பட வேண்டாம். உயிர் நாடி மதரசாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போக வேண்டும், அடுத்து மதீனாவுக்கு போகணும், மதீனாவை அதற்கு தயார் செய்ய வேண்டும், மதீனாவை இஸ்லாத்தை ஏற்கும் வண்ணம் அதை தயார் செய்வதற்கு ஏதாவது வழி வேண்டும். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு தோழரை அனுப்பி வைத்து, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்றவர்களுக்கு பெயர், நீங்க போங்க, வீதி வீதியா குர்ஆனை படிச்சு காட்டுங்க, முச்சந்தியில எல்லாம் உட்கார்ந்து ஓதி காட்டுங்க, குர்ஆனை அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள்,
அதே போல அவர் போனார், சபைகளில் ஓதினார், சந்து பொந்துகளில் ஓதினார், முச்சந்திகளில் ஓதினார், அஸத் இப்னு ஸுராரா போன்றவர்களின் வீட்டிலே கூட்டி ஓதினார், எல்லாருக்கும் ஓதி கொடுத்தார். விளைவு என்ன தெரியுமா? உங்களுக்கு வரலாறு தெரியும். ஹிஜ்ரத் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உள்ளே நுழைகிற போது ஒரு பெருங்கூட்டம் வரவேற்க காத்திருந்ததல்லவா? அத்தனை பேரும் குர்ஆனை செவி ஏற்று இஸ்லாத்தில் இணைந்தவர்கள், குர்ஆனை கேட்ட மாத்திரத்தில் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள். அப்படி இணைந்த ஒரு பெருங்கூட்டம் தான் நபிகள் நாயகம் வருகிற போது வரவேற்க நிற்கிறது. நமக்கு சந்தேகம் வரலாம், நாயகமே இன்னும் போகவில்லை, பின் எப்படி இஸ்லாம் போனது? நாயகமே இன்னும் அந்த ஊருக்கு போகவில்லை, எப்படி எல்லாரும் முஸ்லிம் ஆனார்கள்? ஒன்னே ஒண்ணுதான், குர்ஆன். குர்ஆன் ஓதப்படுகிற இடத்தில், கற்றுக் கொடுக்கப்படுகிற இடத்தில் மகத்தான மாற்றங்களை அல்லாஹ் கொண்டு வருவான். அதனால் தான் ஒரு ஊர் மதரசா இல்லாமல் இருக்கக்கூடாது, குழந்தைகள் மதரசா இல்லாமல். ஒரு மஹல்லா குழந்தைகள் மதரசா இல்லாமல் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் மிக அதிகமாக சமீப காலங்களில் இந்த முயற்சிகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே போய் அவர்கள் 10 ஆண்டு காலம் மதீனாவிலே இருக்கிறார்கள். பள்ளிவாசலோடு சேர்த்து அவர்கள் கொண்டு வந்தது திண்ணை மதரசா. மார்க்க அறிஞர்கள் எழுதி தருவார்கள், முதல் மதரசா நான் சொன்னது போல் மக்காவிலே இருந்த தாருல் அர்கம், இரண்டாவது மதரசா திண்ணை மதரசா. மஸ்ஜிது நபவியோடு திண்ணை. அது ஒரு செய்தி இந்த உலகத்திற்கு சொல்லுகிறது. என்ன தெரியுமா? நீ எங்கு பள்ளிவாசல் கட்டினாலும் அட்டாச்சாக மதரசா இருக்க வேண்டும். உங்களுடைய பெட்ரூம்கள்ல இன்னைக்கு அட்டாச்சா பாத்ரூம் வச்சிருக்கிற மாதிரி, தேவையானதெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி, அத்தியாவசியம் எல்லாம் கூட வச்சிருக்கிற மாதிரி, எங்கு பள்ளிவாசல் வைக்கிறாயோ அங்கு அட்டாச்சா மதரசா வேணும். பழைய மஸ்ஜிது நபவி ஒரு சின்னஞ்சிறிய பந்தலுக்கு கீழே துவங்கப்பட்ட, இடுப்பளவு மாத்திரம் கற்கள் வைத்து திறந்த வெளியாக வைக்கப்பட்ட பழைய மஸ்ஜிது நபவியில் ஓரத்தில் ஒரு திண்ணை. எதற்கு தெரியுமா? குர்ஆன் ஓதவும் ஓதி கொடுக்கவும். பள்ளிவாசல்களில் மதரசாக்கள் மிக வீரியத்தோடு அதனுடைய முயற்சிகள் முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் தேவைப்பட்டால் எவ்வளவு பரிசுகள் வேண்டுமானாலும் கொடுத்து அந்த மதரசாவை ஊக்குவிக்க வேண்டும். அதில் இருந்துதான் நாளை உங்கள் ஊருடைய சந்ததிகள் உருவாகிறார்கள். அதிலிருந்துதான் நாளை உங்களுடைய இந்த மஹல்லாவிற்கு தேவையான நன்மை தீமைகள் அத்தனைக்கும் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அங்கிருந்து தான் வருகிறது. எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அனுப்பிய இடமெல்லாம் அனுப்புகிற போதே மதரசா சேர்ந்து தான் துவங்கியது. மதரசா இல்லாம பள்ளிவாசல் உருவாகல, மதரசா இல்லாம எந்த ஊரும் இஸ்லாமிய மயப்படவில்லை. இதுவெல்லாம் மதரசா கல்வியின் முக்கியத்துவத்தை, குறிப்பாக குழந்தைகளுக்கு குர்ஆனை கொண்டு போய் நாம் சேர்ப்பதன் அவசியத்தை சொல்லுகிறது. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், குர்ஆனை கொடுத்துட்டா போதும், மிச்சத்தை குர்ஆன் பார்த்துக்கும். குர்ஆன் பார்த்துக்கும். குர்ஆனுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. என்னன்னா, யார் படித்தாலும் குர்ஆனை ஓதினாலும் அவனை ஈர்த்து கொள்ளும். தர்ஜுமா கூட நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்டை டு அட்டை, அல்ஹம்து சூராவில் இருந்து குலூ பிரபின்னாஸ் வரையும் தர்ஜுமாவை கூட நம்மள நிறைய பேர் முழுசா படிக்கல. நான் பெரியவங்களை சேர்த்து தான் சொல்றேன், படிக்கல. எத்தனை பேர் திருக்குர்ஆனை வாசித்தவர்கள், அதனுடைய கருத்தாளத்தில் தன் கல்வை பறிகொடுத்தவர்கள், அதன் வார்த்தை நயத்தில், இலக்கணத்தில், இலக்கிய நயத்தில், இளையோடுகிற இலக்கியத்தால் தன்னுடைய மனதை பறிகொடுத்தவர்கள் வரலாற்று காலத்தில் எக்கச்சக்கம். ஏன் இன்னைக்கு சமீப காலம் வரைக்கும் கூட, குறிப்பாக யூஎஸ்ல, யூகேல எல்லாம் கொஞ்சம் அதிகமாக, அமெரிக்கா பிரிட்டன்ல எல்லாம் வேகமாக இஸ்லாம் பரவுகிறது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, வேகமாக இஸ்லாம் பரவுறதுனால குர்ஆனை எடுக்கிறான், படிக்கிறான், இஸ்லாத்தில் சேர்ந்துடுறான். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. யாரும் நம்மளை மாதிரி போய் மேடை போட்டு அழைப்பு பணி எல்லாம் செய்யலை.
யாரும் போய் தெருமுனை கூட்டம் எல்லாம் போட்டு வா வான்னெல்லாம் கூப்பிடல. வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்து நீ இஸ்லாத்துக்கு வான்னெல்லாம் யாரும் கூப்பிடலை. அவனா குரானை படிக்கிறான், மனதை பறி கொடுத்து இஸ்லாத்தில் இணைகிறான். அதனால் சட்டம் இல்லாமல் ஒரு உத்தரவு லைப்ரரி நிர்வாகிகளுக்கெல்லாம் போச்சு. என்னென்னா, முன்னாடி லைப்ரரியில் உள்ள நுழைஞ்ச உன்ன குரான் கிடைக்காம பார்த்துக்குங்க, எங்கேயாவது தூக்கி சைடில் சந்தில் சொருகி விட்ரு. வந்த உடனே முன்னாடி பார்த்தா வேறு புக்கெல்லாம் கிடைக்கும், வேர்ல்டு வைடு ஃபேமஸான எல்லாம் கிடைக்கும், குரான் மாத்திரம் கிடைக்காது. அந்த மாதிரி எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியூயார்க்கில் குறிப்பாக முக்கியமான லைப்ரரிக்கெல்லாம் இது ரிட்டனாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்க முடியாது. அங்கெல்லாம் கொஞ்சம் டெமோக்ரஸி கொஞ்சம் ஓவர் டோஸாக தானே இருக்குது. அப்போது ஓரலாக உத்தரவு போயிடுச்சு, தூக்கி வச்சுட்டானு உள்ள. முன்னாடி யாராவது போனால் இந்த ரிலீஜியஸ் புக்கெல்லாம் இருக்குல்ல, மத புத்தகங்கள், அதில் குரான் இருக்காது. என்னன்னா நாடு முழுக்க இந்த வேலையை பண்ணிட்டான். இந்த நியூயார்க்கில் தலைமை லைப்ரரி இருக்குது, அதில் ஜோசப் கெப்ரேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஜோசப் கெப்ரேல் அவர் தான் அதில் உள்ளவர். தூக்கி பின்னாடி வைக்க சொன்னோன்னு எங்கேயோ கொண்டு போய் லாஸ்ட்டில் சொறி விட்டார், ஏதோ ஒரு ரேக்கில் கடைசியில். சொன்ன அவர் இதையும் படிக்க வேணாங்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தில் போய் உட்காந்து இவர் படிச்சிருக்கார். அவர் ஒரு இதை ஏன் படிக்க வேணாங்கிறான் அப்படின்னு சொல்லி படித்து முடித்தவர் முடிக்க கூட இல்லை, முக்கால்வாசி தூரம் படித்தார். அவர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார். அதாவது என்னத்தையோ பிடிக்க போய் என்னமோ கிடைச்ச கதையா அவன் நினைச்சது என்னன்னா, வர்றவங்கெல்லாம் இதை படிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணான். ஒரு பெரிய போஸ்டில் இருக்கக்கூடிய, அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதை நம்ம சிட்டியினுடைய மேயர் பொறுப்பு, அந்த பொறுப்பு அங்கே அவர் வைத்த பதவி ஜோசப் கப்ரேலுங்கிறவர் சேர்ந்துட்டார் இஸ்லாத்தில். இன்றைக்கி அவர் பேர் அகமது இப்ராஹிம். ஜோசப் கப்ரேல் அகமது இப்ராஹிமாக மாறினது யாரும் போய் பேசலை, எழுதலை, சொல்லலை, அழைப்பு கொடுக்கலை, வற்புறுத்தலை, ஒன்றும் பண்ணல. அவர் போய் குர்ஆனை படித்தார், கவரப்பட்டார், கருத்தால ஈர்க்கப்பட்டார். விடை தேடிய ஏராளமான கேள்விகளுக்கு, குறிப்பாக கடவுள் தன்மை குறித்து, சமய கோட்பாடுகள் குறித்து அவருக்கு கிடைத்த அனைத்து செய்திகளால் ஈர்க்கப்பட்டவர் இஸ்லாத்தில் இணைந்து விட்டார். நான் சாம்பிளுக்கு இது ஒன்று சொல்றேன். மிக வேகமாக அந்த நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கு பின்னால் யாருமே இல்லை, குர்ஆன் மட்டும் தான் இருக்கிறது. கொடுக்க வேண்டிய குர்ஆனை, அதன் பொருளை, அது கூறும் வாழ்க்கை நெறிகளை, அது கூறும் நல்லொடுக்கங்களை நம்முடைய வீடுகளிலே பிறந்த தலைமுறைக்கு கூட சரியா கொடுக்கலன்னா அது எவ்வளவு பெரிய தோல்வி. அந்த தோல்வி ஒருபோதும் நமக்கு வந்துவிடக்கூடாது. அதனால் தான் சொல்லுகிறோம், போர்க்கால அடிப்படையில் வேகமான வளர்ச்சிகளோடு குர்ஆன் மதரசா முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுல எவ்வளவு தூரம் குர்ஆனை கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். அன்பானவர்களே, நீங்களும் நானும் நினைப்பது போல் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, மனிதர்கள் எழுதிய புத்தகம் அல்ல, மனிதர்களின் கைப்பட்டு உருவானது அல்ல, அதில் உள்ள ஒரு வார்த்தை கூட மனிதர்கள் எழுதியதல்ல. மனிதர்கள் எழுதியதாக இருந்தால் இது இவ்வளவு தூரம். தம்பிகளா பேசாதீங்கம்மா, போங்க அப்படி. அது இவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், குர்ஆன் கலாமுல்லான்னு பேர். கலாமுல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய கலாம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பேச்சு. நான் குர்ஆனினுடைய உயர் மகத்துவம் புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு 2-3 செய்தி மாத்திரம் சொல்றேன். நம்பர் 1, அல்லாஹுதான் தௌராத் இறக்கி வைத்தான், அல்லாஹுதான் இன்ஜீல் இறக்கி வைத்தான், அல்லாஹுதான் ஜபூர் இறக்கி வைத்தான். இது எல்லாமே வேதங்கள். ஆனால் இது எதுவுமே கலாமுல்லான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம். குர்ஆன் மட்டும்தான் இறைவன் பேசி கொடுத்த புத்தகம். அதனாலே குர்ஆனுக்கு மட்டும்தான் கலாமுல்லான்னு பேரு. தௌராத்து கலாமுல்லா இல்லை. தௌராத்துங்கிறது பலகையில் எழுதி ரிட்டனா அப்படி கொடுக்கப்பட்டது, எழுதி கொடுக்கப்பட்டது. இன்ஜீல் அப்படித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டது.
ஜபூர் என்பது முழுக்க முழுக்க கவிதை தொகுப்பு. அந்த கவிதை தொகுப்பு முழுக்க முழுக்க எழுதித்தான் தரப்பட்டது. எனவே எல்லாம் எழுதி தரப்பட்ட போது குர்ஆன் மாத்திரம் எழுதி தரப்படவில்லை. 23 வருஷம் தேவைகளுக்கேற்ப அவ்வப்போது ஜிப்ரீலை கூப்பிட்டு பேசி அனுப்பினான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது ரிட்டனா இந்த உலகத்துக்கு வரல. ஜிப்ரீல் வாயில வந்து அல்லாஹ் சொன்னதை அவர் சொல்லிவிட்டு போனார். வாயில தான் வருது, எழுத்தாக வரவே இல்லை. அல்லாஹ் ஓதினான், ஜிப்ரீல் ஓதினார், அன்னலார் ஓதினார், சஹாபாக்கள் ஓதினார்கள். நானும் நீங்களும் எனது உனது குழந்தைகளும் இன்றைக்கு ஓதுகிறோம். வாய் வழியாக வருவதால் இந்த குர்ஆனுக்கு மட்டும்தான் கலாமுல்லான்னு சொல்லணும், வேற வேதத்துக்கு சொல்லக்கூடாது. அல்லாஹ் பேசி தந்தான், எழுதி தரல. அதனால தான் அதெல்லாம் எழுதி தரப்பட்டதெல்லாம் ஒரு நாளில் இறங்கியது. பேசி தர வேண்டியதுங்கிறனால இது 23 வருஷம் இறங்கியது. தேவை வரும்போதெல்லாம் பேசி தந்தான். உலகத்தில் இப்படி ஒரு உயர் மறை எங்கேயும் கிடையாது. இரண்டாவது செய்தி, முதல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ஓதி கொடுக்கிற இதை இந்த உயர் மகத்துவத்தை நாம புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். உலமாக்கள் அடிக்கடி அரபி கிதாபுகள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜாமி மானியா இருக்கணும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெளியில இருக்கிற எதுவும் உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்கிற எதுவும் வெளியே போகக்கூடாது. உலகத்திலேயே 1000 ஆண்டுகளை கடந்து ஒரு புத்தகம் அப்படி இருக்குன்னா அது குர்ஆன் மட்டும்தான். வெளியே இருந்து எதுவும் உள்ள வரல, உள்ள எதுவும் வெளியே போகல. நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், அடுத்த 2 வருஷத்துல நானே அந்த புத்தகத்தை அடுத்த பதிப்பு போடுவேன். அடுத்த எடிஷன்ல போன தடவை இதெல்லாம் தப்பா போச்சு, இதை சரி பண்ணி நான் அடுத்த எடிஷன்ல போடுவேன். அல்லது நான் போட்ட உடனே 4 பேர் அப்ஜெக்ஷன் பண்ணி நீங்க இந்த இடத்துல தப்பா எழுதியிருக்கிறீங்க ஹஜ்ரத், அல்லது பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கு ஹஜ்ரத், இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த எடிஷன்ல திருத்திக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் 1450 வருஷங்களை தாண்டிவிட்ட திருக்குர்ஆனில் இன்றைக்கு வரையும் உள்ள இருக்கிற எதுவும் வெளியே போகல, வெளியிலிருந்து எதுவும் உள்ள வரல, ஒரு புள்ளி கூட எடுக்கப்படல. கொஞ்சம் இந்த காலத்துக்கு தோதுவா இதையெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் உட்பட எல்லாத்தையும் மாற்றப்படுகிறது அல்லவா? மாற்றவே இல்லை. உலகத்திலேயே இப்படி மாறுதலுக்கும் மாற்றத்திற்கும் மறுபரிசீலனைக்கும் உட்படுத்தப்படாத ஒரு மாமறை அல்லாஹ் வழங்கிய திருமறை. பொதுவாக நபிமார்கள் எல்லாம் அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அற்புதங்கள் அந்தந்த காலத்தோடு முடிந்துவிடும், அற்புதங்கள் முடிவடைந்துவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்த போது அந்த கைத்தடியும் போயிருச்சு. கைத்தடி இன்னைக்கு இல்லை, அதோட பவரும் இன்னைக்கு இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன போது அவர்களோடு சேர்த்து அந்த கையுடைய பவரும் போயிருச்சு, இன்னைக்கு இல்லை. நபிமார்களின் அற்புதங்கள் அந்த நபிமார்களின் வாழ்வோடு முடிந்து போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் என்கிற ஒரே ஒரு முஅஜிஸா, ஒரே ஒரு அற்புதம் இன்றைக்கு வரையும் கையில இருக்கிறது, நம்ம கையில. உலகத்தில் ஒரு நபி கொண்டு வந்த ஒரு அற்புதம் காலாவதியாகாமல் காலம் கடந்தும் கூட இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குர்ஆன் மட்டும்தான். அந்த அற்புதம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 1000த்திற்கும் மேற்பட்ட முஅஜிஸாக்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை உள்ளடக்கிய பெருமானாரின் வாழ்வில் 1000த்திற்கும் மேலுள்ள அற்புதத்திலேயும் 1ஆம் நம்பர் முதல் இடத்தில் இருக்கிற அற்புதம் திருக்குர்ஆன். 2வது தான் மேராஜ் நிகழ்ச்சி, ஃபர்ஸ்ட் திருக்குர்ஆன். உலகத்தில் இன்றைக்கு வரையும் வாழுகிற அற்புதம், வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதம் திருக்குர்ஆன். இதை போல் ஒரு வேதம் கொண்டு வா என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது இன்றைக்கு வரையும் அந்த சவால் இருக்கிறது, அது முறியடிக்கப்படவில்லை.
எக்கச்சக்கமாக நான் சொல்லிக்கொண்டே போவேன். இந்த திருக்குர்ஆன் என்கிற எவ்வளவு உயரிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். இது சரியாக ஓதப்பட வேண்டும், ஓதி கொடுக்கப்பட வேண்டும். கரெக்டாக மதரசாவில் கொண்டு வந்து பிள்ளை வருத்தம் என்ன தெரியுமா? காலேஜ் படிக்கிறான், குரான் ஓத தெரியல. +2 முடிக்கிறான், குரான் ஓத தெரியல. புள்ள வயசுக்கு வர்றா, குரான் ஓத தெரியல. நான் இதே ஊரில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசுகிற போது சொன்னேன், பருவ வயசு வரைக்கும் குரான் ஓத தெரியலன்னா நீங்கள் தாய் தகப்பனா இருக்கிற தகுதியை இழக்கிறீர்கள். உண்மை அது. காலேஜ் படிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட உனக்கு இறக்கி வைக்கப்பட்ட உன்னுடைய உயர்மறை வேதத்தை வாசிப்பதற்கு படிப்பதற்கு உனக்கு தெரியலன்னா அங்க தோத்து போறது அந்த பையன் அல்ல, அந்த பெற்றோர் தோற்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கிற உலமாக்களாகிய நாங்கள் தோற்கிறோம். நிர்வாகிகளாக இருக்கிற பள்ளிவாசல் நிர்வாகம் தோற்கிறது. நம் எல்லோருடைய ஒட்டுமொத்த தோல்வி. உங்கள் ஊரில் ஒரு குறிப்பிட்ட வயசில் அவர்கள் குர்ஆனை எடுக்கவில்லை என்பது நம் எல்லோருக்குமான தோல்வி. அரபுகளில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. அரபு நாட்டில் 4 வருஷம் 4 மாதம் 4 நாள் ஒரு குழந்தைக்கு ஆச்சுன்னா கொண்டு போய் மதரசால விட்டுருவாங்க. குத்தாப்னு சொல்லுவாங்க. மக்தப் மதரசாவை தான் அப்படி சொல்கிறாங்க. எப்போ கொண்டு போய் விடுவாங்க தெரியுமா? 4 வருஷம் 4 மாதம் 4 நாள் கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன் அந்த கணக்கு? அவங்கள்ட்ட ஏதோ ஒரு அப்படி ஒரு கணக்கு இருக்குது நீண்ட காலமாக. நான் சொல்கிறது தாபீன்கள் காலத்திலிருந்து சொல்கிறேன். ஏறத்தாழ 1200 வருஷமாக இந்த முறை அங்கே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் மதீனால எல்லாம் இந்த இது இருக்குது. 4 வருஷம் 4 மாதம் 4 நாள். சென்னையில் கூட இன்றைக்கும் சில ஃபேமிலிகள் எல்லாம் வந்து இந்த கரெக்டாக 4 வருஷம் 4 மாதம் 4 நாளில் அந்த குழந்தைய மடியில் உட்கார வச்சு சர்க்கரையிலையோ அரிசியிலையோ அந்த குழந்தையோட விரலை பிடிச்சி அலிஃப் பான்னு சொல்லி யாராவது ஆலிமையோ அந்த வீட்டில் உள்ள தாத்தா பாட்டன் ஐயா யாராவது பெரியவங்களை மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தையுடைய இந்த விரலை பிடிச்சி சர்க்கரையில் எழுதி விடுவாங்க. அலிஃப் பே எப்போ எழுதுவாங்கன்னா 4 வருஷம் 4 மாதம் 4 நாள். இன்றைக்கும் ட்ரிப்ளிகேனுடைய சில பகுதிகளில் உள்ள வீடுகள் எல்லாம் இன்றைக்கும் இருக்குது. இது அது எதுக்கு வச்சாங்க தெரியுமா? அந்த வயசுக்கு மேலே மதரசாவுக்கு போகாமல் நீ வச்சிருக்கன்னா உன் வீடு சரியில்லைன்னு அர்த்தம். போயிடணும். 4 வருஷம் 4 மாதம் 4 நாளில் உள்ளே என்ட்ரு ஆயிடணும். ஒன்று வேணால் 10 வயசில் அவன் சரளமாக ஓதுறதுக்கு தேவையான எல்லாத்தோடையும் வெளியே வந்துடுவான். 5-6 வருஷம் தேவையான மனப்பாடமெல்லாம் கூட ஆயிரும். அவன் காலம் முழுக்க தொழுகைக்கு எத்தனை சூறா தேவையோ அத்தனை சூறா. இங்கே பூரா 40 வருஷமாக குழுவல்லாலேயே ஓடுது வண்டி. நகைச்சுவைக்காக சொல்லலை, நிறைய பேர் அப்படித்தான். சில பேர்லாம் ஹஜ்ஜுக்கே போயிட்டு வந்துடுறாங்க. அது யார் என்ன ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு அங்கேயும் குழுவல்லா தான் சில, வேற ஒன்றுமே இல்லை. மனப்பாடத்தில் இல்லை. அந்த பிஞ்சு வயசில் நான் சொன்ன இந்த 4 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள மதரசா படிய அந்த குழந்தை ஏறிடுச்சுன்னா தைரியமாக இருக்கலாம். நாளைய சமுதாயத்தை குறித்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு தெம்பு இருக்கும். வீண் போகாது, வீணாக மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த கல்வியில் நம்ம வந்து தொய்வு கொடுக்குறோம்னா பெரிய ஃபெயிலியர். அது எத்தனை பேர் பெரியவங்க ஓத தெரியாதவங்க ஒன்றும் இல்லாதவங்க. சில பேரெல்லாம் குலியா யுவல் காஃபிர்னு ஓத சொல்லி பாருங்க, மனப்பாடமா முடிக்கவே மாட்டார். அது ரொம்ப நேரமாக ஓடும். 2 வரி சூறா தான். ஆனால் குழந்தைக்கு எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருக்கு தெரியுமா? மதரசாவில் ஓதுற குழந்தைகளை கூப்பிட்டு குலியா யுவல் காஃபிர்னு ஓதிடுவான். இன்னும் அவங்க தாத்தாவை ஓத சொன்னால் ஓத மாட்டேங்கிறார். அடிக்கடி நான் சொல்றது உண்டு வேடிக்கையா. என்னமோ ஒரு ஊரில் அன்னைக்கு தான் அஜர்த்து லீவு போல தெரியுது. மகரிப் தொழுகையில் யாரோ முத்தவலியை முன்னாடி தள்ளி விட்டாங்க. இங்கே இருக்கிற முத்தவலியை யாரும் கோச்சிக்கூடாது. அவரை தள்ளி விட்டாங்க தொழு வையன். அவர் போனவர் என்ன சூறாவது ஓத வேண்டியதானே, குலியாயுவல் காஃபிர்னு எடுத்து ஓதியிருக்கார். குலியாயுவல் ஆபுதுமா ஆபுது முடியவே மாட்டேது. சூறா 15 நிமிஷம் ஆச்சு. அவர் அப்படியே 2 வரிக்குள்ள வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறார்.
அப்புறம் 3வது செப்பில் முன்னாள் முத்தவள்ளி ஒரு ஆள் தொழுக வந்திருக்கிறார். 2 பேத்துக்கு எப்பவுமே பொருத்தம் சரியில்லாமல் தான் இருக்கும். அவர் என்னடா இந்த ஆள் ரொம்ப நேரமாக அப்படியே முக்கிட்டே இருக்கிறான் அந்த சூழலன்ட்டு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி லக்கும் தீனுக்கும் வலிய தீன்னு சொல்லி தொலையா அல்லாஹ் அக்பர். அதாவது குலியாயுகள் காஃபிருன்னும் குழுகு இல்லாமல் உயிர் நாடி மாதிரி 2 சூறா. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள்ட்ட ஹஜ்ஜுடைய கிதாப் எடுத்து படித்து பாருங்கள். ஹஜ்ஜு பூரா அந்த 2 சூறா தான் ஓதணும். எங்கெல்லாம் 2 ரக்காய் தொழுகிறீங்களோ முந்தன் ரக்காயத்தில் குலியாயுகள் காஃபிரும், 2வது ரக்காயத்தில் குழு அல்லாஹ் மனப்பாடத்தில் இல்லை. அதாவது முழுமையாக முறையாக எந்த மதரசா கல்வியின் மூலம் என்னென்ன தரப்பட வேண்டுமோ அது தராததனுடைய விளைவை காலமெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அன்பானவர்களே, பெரிய தோல்வியை சமுதாயம் தழுவுவதற்கு முன்னால் குர்ஆனை நீங்கள் கைவிட்டீர்கள் என்பதுதான் முதல் தோல்வியாக இருக்கும். 4 வருஷம் 4 மாசத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். 24 வயசாகியும் குர்ஆன் ஓத தெரியாதவன் உங்க ஊர்ல இருந்தா யாரு பொறுப்பு சொல்லுங்க? நாம எல்லாருமே பொறுப்பு. நாம அத்தனை பேருமே தோத்துட்டோம்னு அர்த்தம், சிஸ்டம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த மதரசா கல்வியை முன்னெடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் தர வேண்டிய இக்கட்டான இது நமக்கு உண்டு. எத்தனை பேர் ஹாஃபிதுகளை உருவாக்கி இருக்கிறோம்? சும்மா தெரியாம கேட்கிறேன், இந்த ஊர்ல ஆபீஸ்கள் இருக்காங்களா? உங்களை சொந்த ஊராக ஆவணத்தை கொண்ட ஆபீஸுகள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தர் இருக்காருங்கிறாங்க அஜர்த்து. ஆவணத்தை சொந்த ஊரை குர்ஆனை மனப்பாடம் பண்றவங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு ஆளுக்கு மேல உங்களால உருவாக்க முடியாதா? தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வாங்களேன். ஏன் இது என்ன சாத்தியம் இல்லையா? எல்லா ஊர்லயும் பட்ட வாங்க முடியும், ஆனா உங்களால முடியாதா? ஏன் உங்க தலைமுறையிலையோ உங்க வாரிசுகள்கிட்டயோ அதுக்கான சோர்ஸ் இல்லையா? நாம முயற்சிக்கல, அல்லது நாம இதை தைரியப்படுத்தல, முன்னெடுக்கல. உருவாக வேண்டும், ஹாஃபிஸுகள் உருவாக வேண்டும். தாய்மார்கள் பயான் கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது சொன்னாங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. இல்லை, அவங்கள்ட்ட தான் இதை சொல்லணும். மெயினாக ஹாஃபிதுகளை உருவாக்குவது, ஆலிம்களை உருவாக்குவது, இது எதா இருந்தாலும் சரி, நல்ல தீன்தாரிகளை உருவாக்குவது, என் படிப்பிலே கூட அவன் சிறந்த மதிப்பெண்கள் பெறவோ உயர்கல்வியை பெறவோ ஊக்குவிப்பது எல்லாமே தாய்மார்கள் கையில். அதுவும் வெளிநாட்டு தொடர்போடு இருக்கக்கூடிய இது போன்ற ஊர்களில் எல்லாம் மிக முக்கியமான ரோல் தாயினுடைய ரோல் தான். ஒரே ஒரு செய்தி நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த இந்தோனேஷியால எல்லாம் மலேசியால எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 6 வயசில் ஆபிஸா, 8 வயசில் ஆபிஸா, முழு குர்ஆன். என்ன ஏதாவது ஸ்பெஷலாக அங்கே நடக்குதா? அவங்க என்ன நபிமார்கள் குடும்பமா? எப்படி ஸ்பெஷலா? ஒன்றும் இல்லை. முயற்சித்தால் அது சாத்தியம் என்பது அதனுடைய பின்புலங்களை பார்க்கிற போது தெரிகிறது. அதுலேயும் யூடியூப்ல இருக்கு பாருங்க. இந்தோனேஷியாவில் வேர்ல்டு வைடு உள்ள கிராத் போட்டியில் 2 கண்ணும் தெரியாத பொண்ணு 7 வயசு, ஃபுல் ஹாஃபிஸ். ஹாஃபிஸ்னா எந்த மாதிரி ஹாஃபிஸ் தெரியுமா? நடுவர்கள் கேள்வி கேட்குறாங்க, அது பின்னாடி இருந்தெல்லாம் ஓதுது. நமக்கு முன்னாடியே முக்க வேண்டியதாக இருக்கு, பின்னாடி இருந்து ஓதுதுங்க. லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் லம் யூலத் லம் யலித் அல்லாஹு ஸமத் குல் ஹுவல்லாஹு அஹத். இப்படி ஓதுனா குர்ஆனை பூரா அப்படி ஓதுது. முன்னாடி ஓதுனா முன்பக்கம் ஓதுது, பேக்கில் ஓதுனா பேக்கில் ஓதுது. உலக அளவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. 6 வயசு முடிஞ்சு 7 வயசு 2 பார்வை இல்லை. அவங்க குடும்பத்தை சேர்ந்த 11 பேத்துக்கு உம்ரா பயணம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அறிவித்தாங்க. 11 பேத்துக்கு உம்ரா பயணம் இது பண்ணி நான் என்ன செய்கிறேன், ஒரு 7 வருஷம் 7 வயசு குர்ஆனை மனப்பாடம் செய்வது எப்படி சாத்தியமானது? ஏன் அது இந்த நாட்டிலையோ இந்த ஊர்லையோ எல்லாம் சாத்தியமாகாதா? கொஞ்சம் யோசிக்கலாமே. அந்த தாய் பேட்டி கொடுக்கிறது என்ன தெரியுமா? என் குழந்தைய நான் அப்படி குர்ஆனை கேட்க வைத்தேன், ஓத வைத்தேன். பொதுவாகவே கண் தெரியாதவர்களுக்கு இறைவன் அந்த மெமரி பவர் கொஞ்சம் கூட கொடுத்துருவான். கண்ணை மூடிட்டாவே மனப்பாட சக்தி கூடிரும்.
அதனால தான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று ஞாபகம் வரலன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்ட்டு கண்ணை மூடுவீங்க. ஏன்னா கண்ணை மூடிட்டா ஞாபக சக்தி அதிகம். கண் பார்வை எப்போ திரையிடப்படுகிறதோ அப்போவே உங்களுக்கு மனன சக்தி கூடிரும். அதனால தான் யோசி வர கண் பார்வை இல்லாதவர்களுடைய மனன சக்தியை பற்றி சொன்னேன். 7 வயசுல அவ்வளவு பெரிய ஹாஃபிஸ் ஆக முடியுமா? ஏன் நம்ம குடும்பத்தில் உருவாக்க முடியாதான்னு கேட்டேன். இவர்களே, தாய்மார்களுக்காக ஒரு செய்தி. குரான்ல ஒரு 2-3 இடத்துல ஒரு வசனம் வரும். நீங்கள் அடிக்கடி ஓதிருப்பீங்க. யாசீனில், தபாரக்கல்லதியில், இதில் எல்லாம் வரும். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ அப்படின்னு வரும். நிச்சயமாக செவியும் பார்வையும் உள்ளமும் இந்த 3ம் அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்தான், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. இந்த பேட்டன் இருக்குல்ல, இந்த வரிசை ஒரு இடத்துல கூட மாற மாட்டேங்குது. முதல்ல பார்வையை கொடுத்தான்னு வரல, ஃபர்ஸ்ட் செவி காதுன்னு சொல்றான், 2வது கண்ணு, 3வது உள்ளம். இந்த வரிசையிலேயே சொல்றான். ஒரு இடத்துலையும் மாற மாட்டேங்குது. குர்ஆன்ல எக்கச்சக்கமான இடம். ஒரு இடத்துல இப்படி வருது, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. செவி, பார்வை, உள்ளம், இதை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். எல்லா இடத்திலையும் காதைத்தான் சொல்றான் அல்லாஹ். கொஞ்சம் கவனிங்க. ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை உருவாகிறது. சரியா 120 நாள் வரைக்கும் ரூஹு வராது. இது குர்ஆனே சொல்லுது, ஹதீஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 40, 2வது 40, 3வது 40. குர்ஆன் சொல்ற 3 ஸ்டேஜ். திரவ நிலை, அதற்கு பிறகு இரத்த கட்டி, அதற்கு பிறகு சதை பிண்டம். 3வது 40 முடியும் போது, 120 நாள் முடியும் போது 120வது நாள் ரூஹு வரும். அது வரைக்கும் வராது. அதான் 4 மாசங்கிறோம். நீங்கள் எந்த கருவியல் வல்லுநர்கள், அவங்க இவங்க மகப்பேறு மருத்துவர்கள், டிஜிஓ, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் தாயினுடைய வயிற்றில் காலத்தை வச்சு கேளுங்க, துடிக்காது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சா கரெக்டாக 120 நாள் ஆகட்டும், காதை வைங்க, துடிப்பு தெரியும். ஆக ரூஹு வர்றது எப்போ தெரியுமா? 120வது இதில் வந்த உடனே, ரூஹு வந்த உடனே, சதை பிண்டமாக அடுத்து அது மாறின உடனே ரப்பு அல்லாஹு தஆலா முதல்ல வேலை செய்ய வைக்கிறது காது. காது தான். கண்ணெல்லாம் பார்க்காது, வேற எந்த உறுப்பும் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 120வது நாள் காது வேலை செய்யும். அடுத்து டெலிவரி வரைக்கும் காது வேலை செய்யும், நான் ஸ்டாப்பா தொடர்ந்து வேலை செய்யும். அதனால தான் குர்ஆன்ல எல்லா இடத்திலையும் பார்வை, சிந்தனை, கைகால் உறுப்புகள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் அஸ்ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் வஜஅல லக்கும் அஸ்ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா. எல்லா இடத்திலையும் சம்அ என்கிற காது கேட்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தஃப்சீர்ல தான் இந்த செய்தியவே எழுதுறாங்க. ஏன் அல்லாஹ் காதை முற்படுத்துறான், மற்றது எல்லாம் பிற்படுத்துறான்னா, கர்ப்பத்தில் வேலை செய்யறது ஃபர்ஸ்ட் காது. நான் சொல்றது என்ன தெரியுமா? அந்த அம்மா சொல்ற பேட்டி மட்டும் இல்லை, சவால் விட்டு சொல்றோம். குர்ஆனை எடுத்து ஒரு கன்சீவான கர்ப்பம் உறுதி செய்யப்பட்ட ஒரு பெண் 120வது நாளில் அந்த அம்மா குர்ஆனை கையில் எடுக்கட்டும். தொழுகிற நேரம், தூங்குற நேரம், சாப்பிட்ற நேரம் தவிர வேற நேரம் பூரா குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு காதில் விழுகிற ஒரே சப்தம் குர்ஆன் மட்டும்தான்.
வேணும்னா இந்த 6 மாதம் கழித்து டெலிவரி ஆகட்டும், அந்த குழந்தைய கொண்டு போய் மதரசால விடுங்க. 5 வயசுலேயே கூட குரானை மனப்பாடம் பண்ணிடும். ஏன்னா லைஃப்பில் முதல்ல காது வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அது கேட்டது எதுவோ அதில் அப்படி பிக்கப் ஆயிரும். அது ஒரு தாய் கர்ப்பமானதில் இருந்து டெலிவரி வரைக்கும் தன் சுய தேவைகளின் நேரம் போக மீதி நேரமெல்லாம் எப்போதும் குரானை ஓதிக்கொண்டே இருந்தால் எந்த சந்தேகமும் வேணாம், அந்த குழந்தை வெளியில வந்த உடனே ஆப்சர்வ் ஆயிரும். நான் சொல்றது 6 வயசுல குரானை மனப்பாடம் பண்ணி முடிச்ச பெண்ணுடைய தாய் சொல்லுது, நான் கரெக்டா எனக்கு சொன்னாங்க, நான் அதுபடி 4 மாசத்துல குரானை தூக்கினேன், குழந்தை பிறக்கிற வரையும் நான் குரான் ஓதிட்டே இருந்தேன், வெளியே வந்த பிறகு என் புள்ள வேற எதை மனப்பாடம் பண்றதுக்கும் கஷ்டப்படுது, ஆனா குரானை சொன்னா டக்குன்னு மனப்பாடம் ஆயிருது. ஏன்னா அது லைஃப்ல காது வேலை செய்ய ஆரம்பிச்சதிலிருந்து கேட்கறதே இதைத்தான். நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இந்தோனேஷியாவுக்கு மட்டுமானதல்ல இது ஏதோ மலேசியாவுக்கு மட்டுமானதல்ல, இங்கேயும் அது சாத்தியப்படும். கர்ப்பத்தில் குழந்தை உண்டான உடனே குரானை கையில் எடுங்கள். நான் வேற மாதிரி சொல்லட்டுமா? இப்ப நம்ம குழந்தை பூரா சின்ன வயசுலயே 3-4 வயசுலயே அழகா சினிமா பாட்டெல்லாம் பாடுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது கர்ப்பத்தில் இருக்கிறப்போ அது மோஸ்ட்லி எதை கேட்டிருக்குதோ அது அப்படியே வருது. நல்லா பாடுறான், நல்லா ஆடுறான் அப்படின்ட்டு நாம வச்சு கொண்டாடுறோமா இல்லையா? அது நீங்கள் குழந்தையை தரித்திருந்த போது பூரா முழுக்க வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு நேராக போய் உட்காந்து நீங்கள் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற எப்படி வரும் குழந்தை? அன்பானவர்களை உருவாக்க முடியும், ஹாஃபிதுகளாக நம்மாலே உருவாக்க முடியும். இந்த ஒரு முயற்சியை மட்டும் பண்ணி பாருங்களேன், இல்லாம போயிருமா? நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறனால நான் அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். குர்ஆனோடு உள்ள தொடர்பு முதல்ல உங்களுக்கு வரட்டும், அப்பதான் உங்க சந்ததி குர்ஆனை எடுக்கும். மதரசாவுக்கு அனுப்பி வைத்து விடுவது மாத்திரமல்ல, உண்மையாகவே முதல் ஹீரோ, முதல் ஹீரோயின், முதல் உஸ்தாத், முதல் குரு எல்லாமே நீங்க தான், தாய் தான். எப்படியெல்லாம் குர்ஆன் ஓதுனாங்க தெரியுமா? நிறைய பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க கொஞ்சம் கவனிக்கணும், நான் முழுக்க தாய்மார்களுக்காக இதை சொல்றேன். ஒரு நிகழ்ச்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும். அந்த ஹசன் ரலியல்லாஹுடைய பேரரும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ரெண்டாவது அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் தான் நஃபீசான் பேர். நாம் இன்னைக்கு நிறைய வைக்கிறோமல்ல, நஃபீசான் பேர் வைக்கிறோம். நஃபீசத்துல் மிஸ்ரியா அப்படின்னு சொல்லுவோம், மிஸ்ரிலே வாழ்ந்த நஃபீசான்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரருடைய பேரருடைய மகள். சுருக்கமாக சொல்ல போனால் அஹ்ல பைத்துன்னு சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம். அல்லாஹு அக்பர். எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மா. குர்ஆனையும் நஃபீசா அம்மாவையும் பிரிக்க முடியாது. தாய்மார்கள் கவனிக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா? எல்லா கிதாபிலையும் ஞானம். உலகமே போற்றக்கூடிய ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உங்களுக்கெல்லாம் தெரியுமல்ல, ஹனஃபி ஷாஃபின்னு சொல்கிறோமல்ல, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகில உலகத்தினுடைய பெரிய சட்ட மேதை. அவங்க இங்கே இருந்து அவங்க வீடு இங்கே கிளம்பி அந்த கடைசியில் ஒரு பள்ளி, மஸ்ஜித் ஃபுஸ்தாத்னு பேர், அங்கே பாடம் நடத்த போவாங்க. இந்த ரெண்டுக்கும் வழியில் தான் நஃபீசா அம்மா வீடு. ஆனானப்பட்ட இமாம் ஷாஃபின்னு நம்ம சொல்லணும். ஷாஃபி இமாமுக்கு 50 வயசு. பயங்கரமான அகில உலகத்திலேயே அவங்கள மாதிரி பாடம் நடத்த முடியாது. ஞானவான் அவங்க, ஞான மேதை. வரும்போது கிதாபு அவங்களுடைய அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நஃபீசா அம்மாட்ட சந்தேகம் கேட்பாங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் போய் பாடம் நடத்துவாங்க. இங்கிருந்து போகிறப்போ அதே மாதிரி அங்கிருந்து சாயந்தரம் வரும்போது நஃபீசா அம்மாட்ட. இது 4 வருஷம் நீடிச்சது. 4 வருஷம் நீடிச்சது. எப்பவுமே நஃபீசா அம்மாட்ட கிதாபிலே அவர்கள் கொள்ள ஞானத்தை சொல்லுகிறேன். ஒரு பெண்மணிக்கு உள்ள ஞானம். அல்லாஹு அக்பர்.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூல வியாதினால் கஷ்டப்பட்டு கம்மி வயசில் அடுத்த 52வது வயசுலேயே அவங்க வஃபாத்து நெருங்கிறப்போ மரணத்து படுக்கையில் இருக்கிறப்போ வசியத் செஞ்சுட்டாங்க. என்னன்னா, கடந்த சில வருஷமாகவே நான் போகிறப்போ நஃபீஸா அம்மா வீட்டுக்கு போகிறேன், போய் அங்கே எனக்கு பாடமெல்லாம் ஹதீஸ் எல்லாம் கேட்டு தான் நான் போகிறேன். அதனால் என் ஜனாசாவை எடுத்துகிட்டு போகிறப்போ சந்துவோட ஜனாசாவை கொண்டு போய் அந்த அம்மா வீட்டில் வைங்க, அவங்க ஒரு துவா செஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்புறம் தூக்கிட்டு போங்க. யாரை சொல்கிறது யார் தெரியுமா? உலகத்திலேயே பெரிய ஆலிம் அவங்க காலத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்துன ஒன்று ஊர் உலகமே கூடிருச்சு, பயங்கரமான கூட்டம். ஜனாசாவை எடுத்துகிட்டு போகிற கூட முடியல, அவ்வளோ பெரிய கூட்டம். இப்போது சென்னையில் இன்னைக்கு மகரிபில் அடக்கப்பட்ட தலைமை காசி அவர்களை போல ஞாபகம் வந்துருச்சு. பயங்கரமான மக்கள் வெள்ளத்தில் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். நினப்பு வந்ததுனால ஒரு துவா செய்வோம், அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிப்பானாக, அவர்களுடைய கபரை அல்லாஹு தாலா பூங்காவனமாக ஆக்குவானாக, அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடம் தருவானாக, நபிமார்கள் நல்லோர்களோடு அல்லாஹ் வைப்பானாக. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஜனாசா வருது, நாட்டினுடைய கவர்னர்கிட்ட சொன்னாங்க, போய் இந்த மாதிரி ஒரு வசியை செஞ்சிட்டாங்க, ஆனால் இருக்கிற கூட்டத்தில் அது சாத்தியமானு தெரியலை, இவ்வளோ பெரிய கூட்டம். நஃபீஸா அம்மா வீட்டில் கொண்டு போய் வச்சு அவங்க துவா செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. கவர்னர் சொன்னார், வசியத்து இதை தள்ள வேண்டாம், அப்படியே செஞ்சிருங்கன்ட்டார். அதே மாதிரி அகில உலகத்தின் பெருமேதை இமாம் ஷாஃபியினுடைய ஜனாசாவை கொண்டு உள்ளுக்குள்ளே வச்சாங்க. ஒரு 2-3 நிமிஷம் அவங்க துவா செஞ்சு தந்ததுக்கப்புறம் மீண்டும் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் இப்போ அதை சொல்ல வரல, தாய்மார்களுக்கு சொல்கிறேன். நஃபீஸா அம்மா யார் தெரியுமா? வீட்டில் வாழுகிற காலத்திலேயே தனக்கென்று ஒரு கபரு குழியை தோண்டிட்டாங்க. அவங்களா தோண்டி கபரு ரெடி. அவங்க வீட்டுக்கு பின்னாடியே என்ன செய்வாங்க தெரியுமா? டெய்லியும் அந்த கபருக்குள்ளே இறங்கி உட்காந்து குர்ஆன் ஓதுவாங்க. யார்? நஃபீஸா அம்மா. பொதுவாக திடீர்னு நம்ம மௌத்தாகி கொண்டு போய் கபருஸ்தானில் அடக்கம் பண்ணுறது தானே நமக்கு பிரச்சனை, பயமெல்லாம் வருது. வீட்டிலையே கபரை ஏற்பாடு பண்ணி பின்னாடி தோண்டி வச்சுட்டாங்க. அது டெய்லியும் போய் உட்கார்றப்ப அது பழகி போயிடும். அந்த இடம், இது பெட்ரூமு, அது கிச்சனு, அது இந்த ரூமு, இது வராண்டா, அது கபரு, இங்கே போகிற மாதிரி அங்கே போகிற மாதிரி டெய்லியும் போய் அங்கே கொஞ்ச நேரம் இறங்கி உட்காந்துட்டு இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு ரூம் மாதிரி அவங்களுக்கு பழகி போச்சு. எப்போ வேணாலும் ரெடிங்கிற மாதிரி. வஃபாத்து வரைக்கும் அவங்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? கபரில் ஒரு சின்ன படி வச்சு இறங்குவாங்க, போய் அவங்க அடங்குற கபரு, அவங்களே கையில் தோண்டின கபரு, அந்த கபரில் உட்காந்து குர்ஆன் ஓதுவாங்க. நான் குர்ஆனை பற்றி சொல்கிறதுக்காக வர்றேன் தாய்மார்களே. ஆச்சரியம் என்ன தெரியுமா? வரலாறு படித்தா புல்லரிச்சு போகுது. அந்த கபரில் மட்டும் உட்காந்து ஹத்தம் பண்ணுறாங்கல்ல, குர்ஆன் முடிப்பாங்கல்ல, வாழ்க்கையில் 192 குர்ஆன் ஓதுனாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு கத்து 2 கத்தமெல்லாம் இல்லை. இப்போ நம்மெல்லாம் ஹாஃபிஸா, நான்லாம் குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஹாஃபிஸா. 192 குர்ஆன் ஆயுசில் ஓதனமான்னு தெரியல. கபருக்குள்ளே அவங்க அடக்க போகிற கபருக்குள்ளே உட்காந்து 192 குர்ஆன் ஓதி கத்தம் முடித்தாங்க. 192வது குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. 11 ஜுஸு ஓதியாச்சு. 11வது ஜுஸு வந்துருச்சு. கபருக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. ஒரு ஆயத்து வருது, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வ யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் அப்படின்னு ஆயத்து. அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாமுக்கு கூப்பிட்றான்ற ஆயத்து. அது வந்த உடனே அப்படியே சரிஞ்சு அங்கேயே மௌத்து. எவ்வளவு பொருத்தமான வசனம் தெரியுமா? அவங்க வஃபாத் ஆகிற இடம், மரணிக்கிற இடத்துல ஓதன ஆயத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் தாருஸ்ஸலாமுக்கு கூப்பிட்றான். தாருஸ்ஸலாம்ங்கிறது சொர்க்கத்தோட ஒரு பேர். சொர்க்கத்துக்கு நிறைய பேர் இருக்கு. நம்மெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் கூட வைக்கிறோமல்ல, தாருஸ்ஸலாம், பாபுஸ்ஸலாம், மஸ்ஜித் சலாம்னெல்லாம் வைக்கிறோமல்ல. அசல்ல தாருஸ்ஸலாம் என்பது சொர்க்கத்தினுடைய பேர். கரெக்டாக ஆண்டவன் அந்த இடம் வந்த உடனே தாருஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கூப்பிட்றான்னு சொன்ன உடனே அப்படியே படுத்துட்டாங்க. உலகத்திலேயே முதலில் வெளியில் மௌத்தாகி கபூரில் அடங்க போகிறவங்க தான் தெரியும் நமக்கு. நஃபீஸா அம்மா மட்டும்தான் கபூரில் மௌத்தாகி வெளியில் கொண்டு வந்து
எல்லாம் காட்டி கஃன் தஃபன் முடிச்சு மீண்டும் அந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்பான தாய்மார்களை நான் சொல்ல வர்றது, நஃபீசா அம்மாக்கள் உலகத்தில் அவங்களோட காலத்தோட முடியணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. நம்மளிருந்தும் நஃபீசாக்கள் உருவாகலாம். வாழ்க்கையில் 100 குரான் 200 குரான் முடித்த பெண்மணிகள், ஓதிய பெண்மணிகள், ஹாஃபிஸான பெண்மணிகள், தங்கள் குழந்தைகளை ஹாஃபிஸ் ஆக்கிய பெண்மணிகள், அந்த வரிசையில் நீங்கள் இருக்கணும். உண்மையாகவே வருத்தமாக இருக்கிறது, இந்த ஊரை சொந்த ஊராக கொண்ட ஹாஃபிஸுகள் நிறைய இல்லைங்கிறது. தாய்மார்கள் மனது வைத்தால், அதாவது நீங்கள் எங்கே அனுப்புகிறீங்களோ இல்லையோ, சோறு தண்ணி கொடுக்குறீங்களோ இல்லையோ, மதரசாவை மட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நிறுத்தி விடாதீர்கள். காலத்தே அது தரப்பட வேண்டிய முறையில் சூழலில் தந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மட்டும்தான் நாளைக்கு நீங்கள்லாம் மௌத்தா போன பிறகு, நம்மெல்லாம் மௌத்தா போன பிறகு, மதரசாவிற்கு எந்த கால்கள் நடந்ததோ அவனுடைய 70வது வயதில் அவன் பள்ளிவாசலை நோக்கி நடப்பான். அவன் நாளைய சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ளுவான். அப்படி ஒரு அக்கறை, சமூக அக்கறை உள்ள தலைமுறையை உருவாக்க வேண்டுமானால் நீங்கள் தயவு செய்து முதலிலே மதரசாவை சரியாக செப்பனிடுங்கள், செவ்வைப்படுத்துங்கள். நான் நல்லா சொல்றதுன்னா, எத்தனை லட்சம் வேணாலும் முதல்ல ஒரு குர்ஆன் மதரசாவுக்கு செலவழிங்க. இதை நான் உங்கள் ஊர் ஜமாத் நிர்வாகம், உங்கள் ஊருடைய பைத்துல் மால், இந்த ஊருடைய பெருமக்கள் எல்லோருடைய செவிகளுக்கும் என்னுடைய தாழ்வான வேண்டுகோளாய் வைக்கிறேன். சிறந்த மதரசா இந்த ஊரிலே அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த ஊரில் நிறைய ஹாஃபிதுகள் வருங்காலத்தில் உருவாகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. மார்க்க கல்வியில் தன்னிறைவு பெற்ற ஊர் என்கிற ஒரு சூழல் இங்கே ஏற்படுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.